நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தின விமர்சனத்தை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் அண்ட் ஜார்ஜ் மரியன் மெயின் ரோல் பண்ண ஹாப்பி ராஜ் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு. அவரோட சேர்த்து மரியன் ஜார்ஜ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஹீரோயினா பாத்தீங்கன்னா ஸ்ரீகௌரி பிரியா அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ஹீரோ ஒரு மெயினான ரோல்ல பண்ணிருக்காரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாஸ் அவர்கள். ஸோ இது அணியில பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சீரியல் ஆக்ட்ரஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம 90ஸ்ல ஃபேமஸா இருந்த கீதா கைலாஷம் அவங்க ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன டிவி ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு ஜிவி பிரகாஷை வேணான்னு சொல்கிறாங்க. ஏன் வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவை வச்சு. ஸோ ஜிவி பிரகாஷ் அப்பாவனால பார்த்தீங்கன்னா அவரோட லவ் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ ஒரு இன்டர்வல் பிளாக்ல ஜிவி பிரகாஷுக்கு இன்னொரு லவ் சக்ஸஸ் ஆகுது. ஸோ அந்த லவ்வில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ் இந்த மாதிரி ஒரு அப்பா ஃபேமிலி அப்படின்னு இருக்காங்கிறத மறைச்சி அவங்கள லவ் பண்ணுறாரு. ஸோ கடைசியில் இந்த லவ் சேர்ந்துச்சா இல்லை என்ன ஆச்சு அப்படிங்கிறத கதையோட நகர்வா போகுது. இந்த கதையில ஜிவி பிரகாஷோட நடிப்பு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல அவரோட டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், அவரோட காமெடி சென்ஸா இருக்கட்டும், அவர் சின்ன சின்ன சேஷ்டைகளா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. அதுக்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மரியன் அவர்களும் அவரோட அப்பா கேரக்டரை ரொம்ப அருமையா எடுத்துட்டு போயிருக்காரு. கடைசி 20 நிமிஷம் அவரோட சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் தியேட்டர்ல எல்லாருமே பின் டிராப் சைலண்ட்ல உட்கார வச்சுச்சு. என்னதான் படத்தோட ஹீரோ ஜிவி பிரகாஷா இருந்தாலும் படத்தோட மெயின் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அப்பாவா நடிச்ச ஜார்ஜ் மரியன் அவர்கள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவரோட சென்டிமெண்ட் சீன்ஸா இருக்கட்டும், அவர் பண்ற காமெடியா இருக்கட்டும், படத்துல 100% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல ஹீரோயின் நடிச்ச ஸ்ரீகௌரி பிரியா அவர்கள் அவங்களுக்கு கொடுத்த ரோலை ஓரளவுக்கு சரியா பண்ணியிருக்காங்க. என்னதான் நேர்த்தியா பண்ணல அப்படின்னாலும் அவங்களோட நடிப்பும் ரசிக்கும் படி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஸ்ரீகௌரி பிரியா அவர்களுக்கு அப்பா வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோட ஃபேவரட் ஹீரோவாக இருந்த அப்பாஸ் அவர்கள் மிகப்பெரிய கம்பேக் கொடுத்துருக்காங்க. அவரோட நடிப்பு சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவரோட இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாரும் இருந்துச்சு, அவ்வளோ கிளாப்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படத்தோட மியூசிக் பற்றி நம்ம பேசியே ஆகணும். படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ், லவ் சீன்ஸு, சென்டிமெண்ட் காமெடி சீன்ஸுக்கு அந்த மியூசிக் பிஜிஎம்ஸ் ஒர்க் அவுட் ஆனாலும் பாட்டு அந்த அளவுக்கு ஹிட் ஆகல. ஸோ அது மட்டும் தானே தவிர மற்றபடி மெலோடி, தமிழ் சினிமாவிலே மெலோடிக்கு ஜஸ்டின் பிரபாகர் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் பாட்டு ஹிட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது தான். இந்த படத்தோட டைரக்டரை பற்றி நம்ம சொல்லியே தான் ஆகணும். இது அவரோட டிபேட் மூவி மரியராஜ் இளஞ்செழியன். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வேலையை ரொம்ப பெர்ஃபெக்டாக ஒரு கேஸ்டிங்காக இருக்கட்டும், அப்புறம் அவர் தான் இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. ஸோ எல்லா வேலையுமே அவர் கரெக்டாக பார்த்துருக்காரு. என்னதான் அப்பா பையனுக்கான படங்கள் நிறையா வந்தாலும் இந்த படத்தில் அந்த கதையை கொண்டு போன விதம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் ரசிக்கும்படியாகவும் இருந்தது தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான பிரச்சனைகளை ரொம்ப காமெடியாக சொன்ன விதமாக இருக்கட்டும், இன்னொன்று அந்த உருவகேலிங்கிற ஒரு அவேர்னஸை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையாக காமெடியில் புகுத்தி சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், அது ரொம்ப அற்புதமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். என்னதான் அரைச்சிருந்தாலும் ரசிகர்கள் இந்த படத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ரசிகர்களுக்கு நியாயமான ஒரு படத்தை கொடுத்துருக்கு. இது ரொம்ப நாளாக திரையில எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஹீரோவில் அப்பாஸ் ஒருத்தவர். நிறைய அவரோட பீரியட்ல இருந்தவங்க கம்பேக் கொடுத்தாலும் அப்பாஸோட கம்பேக் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கு. அவர் கொடுத்த ரோலை அவர் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கு. ஆக்சுவலாக படத்தில் என்ன ஃப்ளா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 25 நிமிஷம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக லாகாக போயிட்டு இருந்தாலும் அப்படின்னாலும் அடுத்த 20 நிமிஷம் இன்ட்ரோலுக்கு அப்புறம், இந்த இன்ட்ரோவில் ஜிவி பிரகாஷ் பண்ணுற சில சேஷ்டைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் வர சில சீன்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே ஆடியன்ஸோட கனெக்டாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதுலேயும் கடைசியாக அந்த 20 நிமிஷம் அந்த கிளைமேக்ஸ் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமெண்ட்டில் ஹாப்பி ராஜான்னு பேரை வச்சுட்டு ஆடியன்ஸை ரொம்ப எமோஷனல் ஆக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒரு டெம்ப்ளேட்டடான மூவி தான் இந்த படம். இந்த படம் இங்கே தான் ஆரம்பிக்க போகுது, இங்கே தான் முடிய போகுதுன்னு நம்ம என்ன தான் தெரிஞ்சிருந்தாலும் ஆனால் இந்த படத்தோட நகர்வு எதிர்பார்க்காத விதமாக இருந்துச்சு. அது இந்த படத்தோட ப்ளஸ். கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை ஒரு முறை போய் திரையரங்கில் பார்க்கலாம். இது போன்ற அடுத்த திரை விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.